இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, ஆடை சேர்க்கை அல்லது ஆபரண சேர்க்கை அல்லது வீடு சேர்க்கை அல்லது வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே கிடைக்குமா? அவங்கவங்க தகுதிக்கு எதை இப்போ ட்ரை பண்றீங்களோ அது கிடைக்கும். சரி, இப்போ எல்லாருக்கும் கிடைச்சிருமா? ஜாதக அமைப்பின்படி 4ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு செல்லுகின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது நீண்ட நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. திடீர்னு இப்போ வீடு கட்டுற வேலையை தொடங்கிடலாம் சிம்மராசினியர்கள். அந்த கல்வியில் ஏற்றம், அந்த கல்வியில் ஒரு நல்ல நகர்வு சிறப்பானதாக அமைவதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆக அன்பு நண்பர்களே, கல்வியில் முன்னேற்றங்கள் சிறப்பானதாக அமையப்பெறுகின்ற ஆகச்சிறந்த காலம் இக்காலம். நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்பா திடீர்னு இந்தா மகனே வச்சுக்கியா ஒரு 3 லட்சம் போய் பண்ணியா, தெரிஞ்ச தொழிலை பண்ணியா அப்படின்னு சொல்லலாம். சரி, எங்கள் அப்பா 30 ரூபாய்க்கு வழி இல்லாமல் இருக்கார், அவர் எங்கே 3 லட்சம் தராது? அப்பா நீங்கள் எடுக்கின்ற சில முக்கிய முயற்சிகளுக்கு உறுதுணையாக நிற்கலாம். அல்லது இவ்வளவு நாள் தடையாக இருந்த தகப்பனார் இனிமேல் தன் தடையை விலக்கிக் கொள்ளலாம். இவ்வளவு நாள் நம்மை கடிந்து கொண்டிருந்த தகப்பனார் நம் மீது அன்பை பொழியலாம். ஏதோ ஒரு விதத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம், கௌரவ அந்தஸ்துகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். சரிங்களா? இப்போ எல்லாருக்கும் கிடைக்குமா சார்? நான் கூட சும்மா தான் இருக்கேன் வீட்டில், எனக்கு என்ன சார் கௌரவம் கிடைக்கும்? அவங்கவங்க தகுதிக்கு ஏற்றார் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலம்.